யாரா ஏங்க என்னாச்சுங்க? உங்களால கேள்விகள் எதிர்கொள்ள முடியலையா? என்னங்க கேள்வி கேட்டோம் இதுக்கு போய் அழுவுறீங்க? ஏங்க என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? இல்ல இந்த சார்னு முடிச்சுக்கலாம் நேர்காணல. நான் சொல்லணுங்க, நான் பேச வேண்டியது நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு முட்டாட்ட உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேங்க, நான் சொல்லணும். அதான்டா நானும் கேக்குறேன் உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல்? போயா பேட்டி மயிர் எடுக்கிறேன். நான்சென்ஸ். ஹேய் வெண்ண. என்ன வெண்ணையா? இதோட வெறியனே ஓட்டலன்ட்டாங்க. நான் அங்க போணும் இங்க போணும் அதுல போடல இதுல போடலன்னு. புரியுதுங்களா? அவ்வளவு வேதனையில இருக்கேன். நோண்டி விட்டு பார்க்காதீங்க, வேற லெவல் ஆயிரும். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்குற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு வாம்போடுக்கு சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு சமாளிச்சுறேன் சார். ட்ரெயின் இலவசம். ஏங்க ட்ரெயின் டிக்கெட் இலவசம் எப்படிங்க விட முடியும்? அது மத்திய அரசுங்க. என்னங்க நீங்க அதனால தாங்க உங்களை தற்கூறின்றது. ஒண்ணு தற்குறி, இன்னொன்னு அறிகுறி, ஒண்ணு கேள்விக்குறி, இன்னொன்னு ஆச்சரியக்குறி, ஒண்ணு பாடைப்போடி, இன்னொன்னு காரப்பொடி. சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டலு. சும்மா வெதண்டா வதமா ஏதாவது பேசிக்கிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்னை கடுப்பு ஏத்தாதீங்க. கேள்வி மேல கேள்விகள். ஏற்கனவே நான் பயங்கரமான, அதாவது என்னங்க கேள்வி கேட்டோம் இதுக்கு போய் அழுவுறீங்க? ஏங்க நீ பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. ஏங்க என்னாச்சு? இந்த சார்னு ஒரு இதை கொண்டு வந்து அந்த இதுல வந்து ஓட்டு இல்லாம என்னை பாக்கிட்டானுங்க. இந்த சாருன்னாவே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அது நீங்க மத்திய அரசை பார்த்து கேட்கணும். இல்ல பொறுமை கொதிக்கிறாரு. கடுப்பேத்தாதீங்க. எல்லாம் இந்த ஸ்டாலின் ராமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். எப்படி வருவாரு? என்ன பேசுறீங்க? அவர்தான் எங்க தலைவர் சொல்லிருக்காரு. அவர்தான் டென்ஷன் பண்ணாத. ஏங்க யாரு மத்திய அரசு கொண்டு வந்தது? நீங்க இங்க வந்து என்னங்க நீங்க பண்ணின்னு இருக்கீங்க? நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். தாவேக்கா யாரும் தற்கொலை சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்தை தின்ன தேங்காய் பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்கிட்ட டிவிக்கு கட்ட மாட்டாங்க. அவர் வீடியோல என்ன சொல்லியிருக்காரு? ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் எந்த வீடுங்கிறீங்க? அதுதான் பனையூர்ல இருப்பாரா இல்ல பட்டினப்பாக்கத்துல இருக்கிற ஆபீஸான்ற அது அது அந்த சந்தேகம் உள்ளார ஒரு திருஷா வீட்டுல இருப்பாராங்கிறது மாதிரி நான் கேட்க வரலங்க. அப்புறம் என்ன உள்ளே வச்சு பேசுறீங்களா? உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க. ஓகே, த்ரிஷா வீட்டுல இருப்பாரு போல. முழுக்க ஒரு டிஎம்கே ஆளாவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களை எதிர்த்து கேட்டா டிஎம்கேன்றீங்க. எதிர்த்து கேட்டா டிஎம்கே. அவன் டிஎம்கே ஆளா தாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, டிஎம்கே மனசுல என்னெல்லாம் எங்களை கேள்வி கேட்டு எங்களை துன்புறுத்தணுமோ அந்த மாதிரி ஒரு வஞ்சனம். மோடிங்கிற ஒரு ஆள் வந்து எம்எல்ஏ வந்து அந்த ஊர்ல இதான் சிஎம் இருந்ததுக்கு அப்புறம் தான் பிரதமர் ஆனாரு. அதே மாதிரி உங்க விஜய் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசுங்க இதெல்லாம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து ஆவாருங்கிறது இல்ல, இன்னைய சூழ்நிலைக்கு சிஎம் விஜய் தான். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, தமிழ்நாட்டை அவர் தான் ஆள்றாரு. ஏன் இன்னைக்கு தேர்தல் வைக்கட்டுமா? இன்னைக்கு வைக்கட்டுமா? நாளைக்கு அந்த சீட்ல எங்க இதுதான் புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசு. ஆனா ஒரு விஷயம், சில சதி திட்டம்லாம் பண்ணுவாங்க. இவங்க முதலமைச்சர் சேரை வந்து உடச்சு வச்சுட்டு போவாங்க. நீங்களே முட்டாளம் தான். என்ன யாருக்கு சொல்லி என்ன புரிய வைப்பீங்க? ரொம்ப கடுப்பேத்துற வார்த்தைகளா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வேற என்னங்க? நீங்க என்ன தெரியுமா? எங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே தற்கூரிகள், முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு பிரகடனம் பண்றீங்க. எவ்வளவு டிகிரி முடிச்ச ஹோல்டர் இருக்காங்க, எல்லாமே ஸ்டூடெண்ட்டுங்க. வெறித்தனமாக இருக்க
50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80% ஆதரவு நம்ம கிட்ட இருக்கு. தற்கூரி அப்படியே ஜெயிச்சு போய் எங்க தலைவர் அந்த சேர்ல உட்கார்ந்த கூட இந்த கம்யூனிட்டி பேர்ல உட்கார்ந்து போறப்ப அந்த சேரை உடைச்சு விட்டு போயிருவானுங்க. எங்க தலைவர் உட்கார்றப்ப கீழே விழுவாரு. அந்த மாதிரி சேரை பார்த்து உட்காரணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சேர்லாம் பார்த்து நல்லபடியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போனோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு சதிங்க, எல்லாமே கூட்டு சதியா பண்றாங்க. இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க சேர்ல போய் உட்கார போறோம், உடஞ்சி கீழே விழுறோம். ஐயோ எங்க அடிப்படை இது என்னன்னா, எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல அவருக்கு ஒரு சமாதி வேணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் செங்கோட்டையனுக்கு வயசாயிருச்சு. விஜய்க்கு மட்டும் 16 வயசா? கார் தரோம், பைக் தரோம்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம் புரிதல் முதல்ல முக்கியங்க. உங்களுக்கு ரொம்ப தாவேக்காக்கு நல்ல புரிதல். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் பண்ணிக்காம. இலவசத்துக்கு அன்பளிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படிங்க சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு கேரளால இருந்து ஓட்டு வரும்? என்னங்க பேசுறாங்க? ஒருத்தவங்க கேட்டா முதல்வர் இந்தியா முழுக்கவே மக்களாட்சி தானே. ஒரு விஷயம், இந்தியா முழுக்கவே மக்களாட்சி தானே. மக்களாட்சி தாங்க. மக்களாட்சிங்கிறப்ப உங்களுக்கு தேர்தல் வந்து எல்லா இடத்துலயும் தானே தேர்தல் நடக்கும். அது எப்படிங்க கேரளால இருக்கிறான் அவனுக்கு அங்க வாக்கு இருக்கிறவன் தமிழ்நாட்டுல வந்து எப்படிங்க போடுவான்? என்னங்க பேசுறீங்க நீங்க? சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அடுத்தவன் பேச்சையும் காது கொடுத்து கேட்காது. சோறு கண்ட இடம் சொற்கண்டு அங்கே விழுந்து கிடக்கும். காவாலி பைய மாதிரி. அவன் யாருன்னு உனக்கு தெரியணுமா? ஏங்க இப்ப பிஜேபி தாமரைன்னு நிக்குது இல்லங்க. தாமரை அதே தாமரை தானே தேசியவாத கட்சிங்க. நீங்க ஒரு மாநில கட்சி. என்ன பேசுறீங்க நீங்க? ஒன்னால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. கூடிய கடுத்த பையல சும்மா குழப்பாதீங்க. சும்மா ஏதாவது விவரம் தெரிஞ்சது மாதிரி கேள்வி கேட்டு குழப்பறது. சும்மா எல்லாரும் போயா பேட்டி மயிர் எடுக்கிறேன். பேட்டியா நேயர்களே பாத்தீங்களா? எஸ்ஆர் கொண்டு வந்தது மத்திய அரசு. ஆனா மாநில அரசை திட்டிட்டு ஏஞ்சிட்டு போறாங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்றது? ஒரு கிறுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்துல மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நாளைக்கு திமுக சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாதியில போய் தத்தளிப்பேனா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாரா சேர்ந்தா சாவர்கர் நினைவிடத்துல போய் சமாதியில போய் வழிவிடுவேல? இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற தற்கூரி கேள்விக்குறி. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி உட்காருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி கொஞ்சம் அமைதியா தம்பி உட்காரு. உட்காருப்பா உட்காரு. சலோ உட்காரு. இல்ல வேணா நீ உட்காரு. தம்பி உட்காரு தம்பி. சண்டை போடக்கூடாது. உட்காருங்க. பேசி முடிச்சிட்டு பேசுவோம். இல்ல தம்பி தாவேக்கா தம்பி செல்லகுட்டி லவ் யூ செல்லகுட்டி. உட்கார் செல்லகுட்டி. உட்கார் தங்கம். பேசிக்கலாம். அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்திலே தென்னை தேங்காய் பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்கிட்ட டிவிக்கு கத்த மாட்டாங்க. மியூசிக் உட்கார் செல்லகுட்டி. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். கமினி ஓ போடு